வணக்கம். சில அடியவர்கள் பெரியவரை சந்திப்பதற்கு முன்னால பேசிக்கொண்டு வருகிறார்கள். அவருக்கு என்ன பாஷை தெரியும் அப்படிங்கிறத பத்தி பேச்சு. அறிஞர்கள் அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கல்ல. அறிஞர்களாச்சே, அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா, இல்லை ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கும், பெருசா அவருக்கு தெரியாது. ஐ திங்க் பேசினா சில வார்த்தைகள் அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். ஓ ஆமா 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 அப்படிங்கிறார். மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஞானியை பற்றி, அவருடைய மொழி அறிவை பற்றி பேசப்படுகிறது. இது சகஜமா நடக்கிறது தான். என்னுடைய குருநாதருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கவிதையை சொல்லி அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லும் போது அதில் இருக்கிற பிழை அவர் சுட்டி காட்டினார். அப்படி இல்லையே, நீ தமிழ்ல சொன்னதில்லைன்னாரு. தமிழ் தெரியாது அவருக்கு. அது மாதிரி இந்த அறிஞர்கள் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு சொல்லி கூட்டம். பெரியவர் அடைஞ்சு பேசும் பொழுது ஈக்விபாய்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். பெரியவர் எடுத்தோன்ன மாட்டினாங்க, வேலை வளர்த்து போச்சு. there is a word called equipoise. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். விளக்க தெரியல அவங்களுக்கு. மென்டல் ஈக்வானிமிட்டி அதானே ஈக்விபாய்ஸ் அப்படின்னாரு. ஆமாம் பெரியவா, புரியுது அவங்களுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்ட்டு. Equipoise is reality. அதுதான் ரியாலிட்டி என்று என்னுடைய நண்பருடைய மனைவி சொல்வார்கள். சரியான வார்த்தை. Equipoise is mental equanimity. என்ன ஈக்வானிமிட்டி? இன்பத்தில் தலை ஆடாமல் இருந்தால் துன்பத்தில் கால் துவளாமல் இருக்கும். இதுதான் ஈக்வானிமிட்டி, இதுதான் ஈக்விபாய்ஸ். நம்ம புகழப்படும் பொழுது நமக்கு புலகாங்கிதம் நேராமல் இருந்தால், நாம் இகழப்படும் பொழுது நம் மனது காயப்படாது. நம்மை ஒரு விமர்சிக்கும் பொழுது, நம்மை மற்றவர்கள் விமர்சிக்கின்ற பொழுது நாம் காயப்படாமல் பாதுகாத்துக் கொள்வது எப்படி அப்படின்னா, இதற்கு முன்பு கூட நம்மை புகழ்ந்திருக்கிறார்கள், இதை ஏற்றால் அதையும் ஏற்றாக வேண்டும், ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டாம், சொல்பவர்கள் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கணும். அது ஈக்வானிமிட்டி. இன்பம் துன்பம், ஏற்றம் இறக்கம், வரவு செலவு, இழப்பு வரவு இழப்பு, இப்படி மாறி இருக்கக்கூடிய இந்த நிலைகளுக்கு, எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு ஈக்குடிஸ்டண்டா இருப்பது தான் ஈக்வானிமிட்டி. வந்தாலும் சரி போனாலும் சரி அது ஒன்று, வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அது இன்னொரு நிலை. இது மாதிரி நிறைய முடுகு நிலைகள் இருக்கின்றன, முடிச்சு நிலைகள் இருக்கின்றன. இதிலெல்லாம் பதற்றப்படாமல் அமைதியாக இருப்பது தான் ஈக்விபாய்ஸ். அதுதான் மென்டல் ஈக்வானிமிட்டி. மனம் அப்படி இருக்கணும். மனம் சலனமற்று இருக்கணும். அசங்கன் அப்படிங்கிற வார்த்தை சொல்வார். அசங்கனாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றில் நாம் சம்பந்தப்பட்டு விடும் பொழுது அதிலே ஒரு அடையாளம் நேர்ந்து விடுகிறது. பிறகு அந்த அடையாளம் நமக்கு சுமையாகி விடுகிறது இல்லையா? ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று நாம சொல்லுகிறோம். ஐடென்டிட்டி தான் கிரைசிஸ்ல கொண்டு விடும். So, a person who is walking on the path should consciously shed all his identities. அடையாளங்களை துறந்து நடந்தால்தான் ஆன்மீக பயணம் என்பது இலக்கில் கொண்டு நம்மை சேர்க்கும். நமக்கு நாமே சுமத்தி கொள்ளுகிற அடையாளங்கள், மற்றவர்கள் நம் மீது சுமத்துகின்ற அடையாளங்களை நாம் ஏற்பது, மற்றவர்கள் நம் மீது சுமத்தாத அடையாளங்களுக்காக அவர்கள் மீது நாம் கோபப்படுவது, இப்படியெல்லாம் போகிறது இல்லையா? எல்லாம் ஒரு அடையாளமும் இல்லாம உரிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லை, ஆனா உறுத்துது ஏதோ கண்ணுக்குள்ள, வாடா இது வெங்காயம், வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷம் இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி நடந்து கொண்டு போவதுதான் மென்டல் ஈக்வானிமிட்டி. அதுதான் ஈக்விபாய்ஸ். சரியா? அங்க உட்கார்ந்துருக்காள் அந்த அம்மா, தெரியறதா உங்களுக்கு அப்படின்னு காட்டுறாரு. ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க, அப்படி ரேம் ராடு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இந்த அம்மா யார் தெரியுமோ அப்படின்னு ஒருத்தருடைய பேரை சொல்றார். KSV நினைக்கிறேன் அவர் பேர். அவர் தான் இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் தான் பால் பிரண்டனை என்கிட்ட கூட்டின்னு வந்தார் அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட ஆள் பால் பிரண்டனை என்கிட்ட கூட்டின்னு வந்தது இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் தான். அப்புறம் நான் சொன்னேன்ட்டு அப்புறம் அவரே தான் ரமண மகர்ஷிட்ட பால் பிரண்டனை அழைச்சிட்டு போனார். நன்னா இருந்தார், போயிட்டார். இப்போ இல்லை, போயிட்டார். ஒரு குழந்தை
அது சித்த சுவாதீனம் இல்லாத போச்சு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத எத்தனையோ துன்பங்கள் இந்த அம்மாவோட வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கு. தொடர்ந்து துன்பங்கள் தான், பெருசியா அடி மேல அடி. அது மாதிரி சொல்லிட்டு திரும்ப அந்த அம்மா அப்படி சுட்டி காட்டுறார் பெரியவர். அந்த முகத்துல சோகத்தினுடைய ரேகையாவது தெரியறதா பாருங்க அப்படிங்கிறார். அந்த முகத்துல சோகத்தினுடைய ஒரு ரேகையாவது பார்க்க முடியுறதா? இல்ல இல்லையா? அதுக்கு பேர் தான் ஈக்விபாய்ஸ். அதுதான் மென்டல் ஈக்வானிமிட்டி. என்ன அற்புதம்! ஒரு சொல், இந்த சொல்லுக்கு விளக்கம், அந்த விளக்கத்துக்கு உதாரணமான நிரூபணமான ஒரு பெண் வடிவம். மூன்றையும் சேர்த்து சொல்லுகிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாரு. என்னுடைய சின்ன வாழ்க்கையிலே கூட நான் இது போன்ற ஒப்பற்ற பெண்மணிகளை சந்தித்திருக்கிறேன். மதுரை தல்லாகுளத்தில் வாழ்ந்த நாங்கள் மன்னி என்று அழைத்த சுப்புலட்சுமி அம்மாள் இருந்தார்கள். ஒரு அப்படித்தான் சொல்லனாத துன்பங்கள், நீங்க என்னெல்லாம் கஷ்டங்கள் இமேஜின் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த சுத்தி நடக்கும். வாழ்க்கையில் நடந்தது. கணவர் கண்ணிழந்தார், ஒரு மகள் கண் போச்சு, அந்த மகளுக்கு 2 குழந்தைகள் பெற்றவுடன் கணவர் கைவிட்டார், இன்னொரு பெண்ணுக்கு திருமணமே ஆகவில்லை. என்னென்னமோ நீங்க கற்பனை பண்ணும்போது எல்லா துன்பமும் அந்த மன்னி அனுபவித்தாள். ஆனா 3:30 மணிக்கு நான் புழக்கடைக்கு செல்லும் பொழுது அவளை பார்த்திருக்கிறேன். காலையில அப்படியே ஒரு 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 அசையாத தீபச் சுடர் முன்னால் இவள் ஆடாத தீபமாக அப்படி ஒரு ரிஷி பத்தினி மாதிரி அமர்ந்திருப்பாள். அம்பிகையே அங்கே அமர்ந்து தவம் செய்வது போல் இருக்கும். அவள் பேசுற பேச்சை பார்த்தா வார்த்தையில் ஒரு நாள் கூட ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு ஆதங்கம் இருக்காது. இறைவனுடைய அருளை பெற வேண்டுமே என்கின்ற ஏக்கத்தை தவிர வேறு எந்த ஏக்கம், பொருள் முதலான ஏக்கம் இல்லவே. அவளை சுற்றி இருந்த சூழ்நிலைகள் அவள் ஆனந்தமாக இருப்பதற்கு காரணமே கிடையாது. அவளுக்கு சந்தோஷத்துக்கு சம்மதமே இல்லைன்ற மாதிரி தான் அவளுடைய சூழ்நிலைகள் இருந்தன. ஆனால் அந்த மன்னியோ எப்பொழுதும் சத்சங்கத்தில் இருந்தாள், அசங்கியாக இருந்தாள். எதன் மீதும் சம்பந்தப்பட்டு விடாமல் உள்ளே இருக்கின்ற இறை வெள்ளத்தில் தான் எப்படி திளைத்திருப்பது என்று அதே முழுமூச்சாக இருந்தாள். இன்றைக்கு மகா பெரியவாளுடைய இந்த ஈக்விபாய்ஸ் என்கின்ற வார்த்தை, மென்டல் ஈக்வானிமிட்டி என்கின்ற விளக்கம், அந்த கேஎஸ்வியுடைய மனைவியினுடைய உதாரணம் பார்க்கும் பொழுது நான் சந்தித்த மகளிர் என்னுடைய கண்ணிலே படுகிறார்கள். நான் சந்தித்த அத்தனை அந்த உத்தமிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை மகா பெரியவாள் சந்நிதியில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்னொரு அவருக்கு பிரச்சனை என்னன்னா, முதலில் நான் சந்திக்க போவது யமனா இல்லை சிவனா அப்படின்னு. மரணம் வந்து விட்டதாக அவருக்கு தோன்றிவிட்டது. ஏதோ நோயும் இருக்கிறது, மரணம் சம்பவிக்கக்கூடிய அறிகுறிகளும் அவருக்கே தென்படுகின்றன. அப்படி ஒரு நிலைமையில இருக்காரு. மகா பெரியவாளை ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு போயிட்டா எனக்கு சரியா போகும், அவ்வளவுதான். அவரை சந்திச்சேன்னா சிவனை சந்திச்சிடலாம். அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாலும் இந்த யமன் என்கிட்ட வரக்கூடாது. இதுதான் அவருடைய கோரிக்கை, பிரார்த்தனை. எப்படி போக முடியல, நடக்க முடியல, எழுந்து நடக்க முடியல. நேர இங்கேதான் பெல் அடிச்சிருமே, ஒருத்தர் அனுப்புறாரு, போய் அவரை கூட்டின்னு வான்ட்டு, கார் அனுப்பிச்சு கூட்டின்னு வான்ட்டு. என்னன்னு மகா பெரியவா அவங்களை கூட்டின்னு வர சொன்னாங்க. இப்படி இருக்கும், எழுந்து நடக்கக்கூட இல்லை. 2-3 பேர் கைத்தாங்கல அவரை குண்டு கட்டா தூக்கி கார்ல உட்காத்தி வச்சு கூட்டின்னு வரார். கூட்டின்னு வந்தா அவர் கோவில்ல இருக்கார். நீங்க ஒன்னா அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு நீங்க அவரை பண்ணிக்கிறேன், தரிசனம் பண்றேல, நீங்க முதல்ல அவர் தரிசனம் பண்ணணும், அவ்வளவுதாங்கிறார். மகா பெரியவர் கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்றார். இவர் நமஸ்கரிக்கிறார். நமஸ்கரித்தவர் மீண்டும் எழவில்லை. என்ன ஒரு அற்புதமான முடிவு பாருங்க. யமன் வருவதற்கு முன் நான் சிவனை பார்க்க வேண்டும், சிவனை பார்க்க வேண்டும் என்று அதே ஸ்மரணையில் இருந்தவரை சிவனே அழைத்து தன்னில் சேர்த்து கொண்டான் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது அல்லவா? இந்த நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி எனக்கு நினைவுபடுத்துகிறது. என்னுடைய ஹைதராபாத்தில் வசிக்கின்ற என்னுடைய நண்பர் முரளி கிருஷ்ணாவுடைய தந்தை என்னுடைய குருநாதர் முன்னிலையில் அவருக்கும் இப்படித்தான் நிகழ்ந்தது. அவர் சிவபக்தர், என்னுடைய குரு பக்தர். எல்லாம் முடிந்து தீர்த்த பிரசாதமும் வாங்கி கொள்ளுகிறார். குருஜி கொடுத்த விபூதியை வாங்கி கொள்ளுகிறார். குருஜி கொடுத்த பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார். எழுந்து நிற்கிறார், கையை கூப்புகிறார். குருஜி அவரை பார்த்து கொண்டிருக்கும் போது சாஷ்டாங்கமா நமஸ்கரித்தார். அவ்வளவுதான், எழுந்திருக்கவே இல்லை. யமன் தொட முடியுமா? சிவன் சொத்து குலநாசம் என்பது நமக்கு மட்டுமா? யமனுக்கும் தானே. யமனுக்கு வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருக்காதா? எத்தனை பேருடைய வாழ்க்கையும் அவன் உத்தரவுக்காக
தர்ம பரிபாலனத்துக்காக கவர்ந்து சென்றாலும் அவனுக்கும் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருக்காதா? வெட்டியானுடைய வீட்டிலும் சுபகாரியம் வேண்டும் என்கின்ற ஆசை இருக்காதா? நிகழாமல் தான் போகுமா? அதுபோலத்தானே யமனிடம் சேருவதற்கு முன்னால் நான் சிவனை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆசை வந்தது. யமன் விலகினான், சிவன் ஆறத் தழுவினான் என்று இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த கீழே விழுந்து எழாமல் போனாரே அந்த அடியவருக்கு அவருடைய உடல் மேல் தன்னுடைய காஷாய வஸ்திரத்தை வீசுகிறார் பெரியவர். எப்பேற்பட்ட மரியாதை பாருங்க. ஸ்டேட் ஆனர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சிவலோக ஆனர்ஸ். இது சிவனே போட்ட கம்பளம் அது எனக்கு போர்வையாக தோன்றவில்லை. சிவலோகத்திற்கு அந்த ஜீவன் செல்வதற்காக சிவனே விரித்த ரத்தன கம்பளம் மாதிரி எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கும் அப்படித்தானே தோன்றுகிறது இல்லையா? அந்த இறந்து போன ஒருவர் மீது போர்த்துகின்ற ஒரு துணி போல அது தென்படவில்லை, அந்த காஷாய வஸ்திரம் இல்லையா? அந்த உடம்பிலிருந்து வருகின்ற வஸ்திரம் என்றால் எப்படி, எப்பேற்பட்ட வைராக்கியம், ஞானம், யோகம், தியாகம், தபஸ் அதோடு வருகிறது. அது அந்த ஜீவனை அப்படியே சிவலோகத்திற்கு ஏற்றி செல்லுகின்ற ரத்தின கம்பளமாக விரிந்திருக்கிறது என்றே நான் காணுகிறேன். நீங்களும் அப்படியே தான் கருதுகிறீர்கள் என்பது எனக்கு இப்பொழுது புரிகிறது. இன்னொரு முறை மடத்துல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது டக்குன்னு எழுந்துகிறார் பெரியவர். திடீர்னு எழுந்து, யாரையும் பின்னால வராதுங்க, யாரையும் பின்னால வராது அப்படிங்கிற போயிட்டார், வெளியே போயிட்டார். எப்படி இருக்கும்? அணுக்க தொண்டர்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும், கூட இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப வர்றார். என்னாச்சு, எப்படி, எதுக்கு போனேன்? இல்லடா, ஒருத்தன் வந்தான் என்ன பார்க்கணுட்டு. அவன் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான், கொலைகாரன். மனம் வருந்தித்தான் வரான், மனம் தெரிஞ்சுத்தான் வரான். ஆனா கொலைகாரன் இங்க நேரம் வந்தோம்னா மடத்துக்கு நல்லது இல்லை அது. ஆனா நான் அவனை சந்திச்சே ஆகணும், இல்லைன்னா அவன் இன்னும் சிரமப்பட்டு போயிடுவான். அதுக்காக நான் வெளியில போய் அவனை பார்த்து அவனுக்கு சொல்ல வேண்டிய இதமான வார்த்தைகளை சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. கொலைகாரனை போய் சந்தித்து அவனுக்கும் ஆறுதல். இங்க யமனிடமிருந்து ஒருவனை மீட்டது ஒன்று பார்த்தோம், இன்னொன்று இந்த கொலைகாரனை போய் சந்தித்து வருகிறது என்று பார்த்தோம். இன்னொன்று, ஒரு நல்ல வசதி உள்ள தம்பதியர் பெரியவா, நாங்க ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னு விரும்புறோம், நீங்க எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னா. அப்படியா, நீங்க எந்த வழியில போறேன் அப்படின்னு கேட்டார். கேட்டோம், கொஞ்சம் இப்படி போங்க, இந்த பக்கமா தள்ளி போங்க, அங்க இந்த கிராமத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில்ல வயசான தம்பதிகள் உட்கார்ந்துருக்கா, அவளுக்கு என்ன வேணுமோ கேட்டுன்னு நீங்க அதை செஞ்சிருங்க. என்ன, சரி மகாபிரியா. நேரம் அங்க போனா அந்த கோயில்ல அந்த தம்பதி இருக்கா. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, ஐயோ பெரியவா அமிச்சாளா அப்படி, எங்களுக்கு காசிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா. அந்த தம்பதியில் 2 பேரும் காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணி, விஸ்வநாத தரிசனம் பண்ணி, பிண்ட சிரார்த்தம் எல்லாம் பண்ணி அந்த காசியிலேயே 2 பேரும் உயிர் நீத்தார்கள். எப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் பாருங்க. இந்த 3 நிகழ்ச்சியும் தொகுத்து பார்த்தா தான் நமக்கு இந்த விளக்கம் புரியும். இப்ப இந்த மகா வாக்கியத்தை பார்க்கும் பொழுது தெள்ள தெளிவாக புரியும். பால் பொங்கி பொங்கி வருகிறது, கெட்டியாக கனத்து அடங்கிய பின் அது பொங்குவதில்லை. அந்த முடிவான நிலைதான் தட்சிணாமூர்த்தி. திரட்டி பால் தான் தட்சிணாமூர்த்திங்கிறார். இந்த முடிவான நிலைதான் தட்சிணாமூர்த்தி. பால் பொங்கின்னு வரும், சுமார் அப்படின்னு கொஞ்சம் தண்ணி தெளிச்சா அடங்கும், திரும்ப பொங்கும், திரும்ப எத்தனை வாட்டி பொங்குறது, எத்தனை வாட்டி தெளிக்கிறது. ஆனா குறுகி 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 வரும்போது கனத்து விட்ட பிறகு அது பொங்குவதில்லை. திரண்டு விட வேண்டும். பொங்கிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக திரண்டு விட வேண்டும். இன்ஸ்பிரேஷன், இல்லுமினேஷன், நடுவில் ஒரு ஸ்டேஷன் இருக்கு, கன்சாலிடேஷன். அதுதான் இந்த திரளுதல். அப்படி திரண்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பொங்குதல் இல்லை. அப்புறம் பயணம் நமக்கு சுகமாக அமையும், சுமூகமாகவே அமையும். எனவே இதற்கெல்லாம் முந்தைய நிலை ஆடாத அசையாத தீபம் ஆக இருக்கக்கூடிய ஈக்வானிமிட்டி, மென்டல் ஈக்வானிமிட்டி என்கின்ற ஈக்விபாய்ஸ், அந்த நிலையும் இந்த தட்சிணாமூர்த்தி நிலை, அந்த நிலைதான் தட்சிணாமூர்த்தி நிலைக்கு நம்மை கொண்டு சேர்ப்பதற்கான முதல் படி. நினைவில் கொள்ளவும், கண்ணன் கீதையிலே உபதேசிக்கின்ற ஸ்தித பிரக்ஞன் என்பது இறுதி நிலை அல்ல, ஆரம்ப நிலை. அதுதான் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய மகிமை என்று சொல்லி நம் அனைவருக்கும் அந்த அமைதி இயல்பாக வாய்க்க வேண்டும், பெரியவர் அதற்கு அருள வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.